ஒருத்தனை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதும் இல்லை கொலை செய்கிறதும் கிரைம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கூட்டத்தையே ஒரு கூட்ட ஜனங்களையே ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி அவங்க கண்ணெதிரே, அதாவது கண்ணை மறைச்சி இல்லை கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது தெளிவாக இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட இருந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் அவங்க இன்னொருத்தவங்க வாங்கி அதை ஏப்ப விட்டு இப்போது அவங்களையே தற்கொலைக்கும் தூண்டணும்னா அந்த கிரைம் எவ்வளவு பெருசு. இது சாதாரண கிரைமோட சேர்த்து பார்க்க முடியுமா? இல்லைங்க, இது அதை விட பெருசு. இப்படிப்பட்ட ஒரு கிரைமை செஞ்ச நிறுவனத்தை தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தோட பேர் நியோமேக்ஸ். நியோமேக்ஸ்ன்ற ஒரு கொள்ளுவாய் பிசாசிட்ட சிக்கி இருக்கக்கூடிய அதனுடைய வாடிக்கையாளருடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜேரஸ்லைட் அண்ட் நான் உங்கள் ஜேரஸ். நியோமேக்ஸ் நிறுவனம் கடந்து வந்த பாதைகளையும் அதனுடைய நிகழ்வுகளையும் நான் இந்த வீடியோவில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இதை பார்க்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் கூட இந்த மாதிரி பல நிறுவனங்கள் அந்த நேரங்களையும் உருவாக்கப்படும். அந்த நிறுவனங்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவை மேக் பண்ணுறோம். நியோமேக்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் மதுரையில் ஹெட் ஆஃபீஸாக இவங்க உருவாக்குறாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸ் மூலமா இவங்க ஏதோ ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நிறுவனம் மாதிரி தங்களை காட்டிக்கிறாங்க. இவங்க பல ஏஜென்சியும் புரோக்கர்ஸையும் இவங்களுடைய நிறுவனத்தில் உருவாக்குறாங்க. எதற்காக அப்படின்னா, இந்த புரோக்கர்ஸ் மூலியமா சாமானிய மக்களை இவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு எங்ககிட்ட குறைந்த விலைக்கு நிலம் இருக்கு அப்படின்றத இவங்க கிளாமரஸான ஆஃபர் மூலியமா வெளிப்படுத்துறாங்க. அது என்னன்னா, நீங்க எங்ககிட்ட நிலம் வாங்குங்க, அப்படி நீங்க நிலம் வாங்குறீங்கன்னா நாங்க சொல்ற டைம் பீரியடுக்குள்ள நீங்க வீடோ கடையோ இல்ல மருத்துவமனையோ ஏதாவது நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பணம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த தொகையை நாங்கள் உங்களுக்கு முழுவதுமா திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை வைக்கிறாங்க. இந்த ஆஃபரை பார்த்த உடனே மக்கள் உடனடியாக அந்த நிலத்தை வாங்கி வீடு கட்டுறாங்க, கடை கட்டுறாங்க, அந்த டைம் பீரியடுக்குள்ளே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முடிச்சவங்களுக்கு அந்த பணத்தையும் இவங்க சொன்ன அந்த பணத்தையும் திருப்பியும் கொடுக்குறாங்க. இதன் மூலியமா இந்த நிலம் வந்து டெவலப் ஆகுது. அதாவது வீடுகள், கடைகள், மருத்துவமனைகள்னு சொல்லிட்டு இவங்க போடக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் லேண்ட்ஸ் வந்து வேகமாக டெவலப் ஆகுது. இந்த மாதிரி கிளாமரஸான ஆஃபரை பார்த்து மயங்கின மக்கள் இவங்ககிட்ட இடத்த வாங்கி வீடு கட்டுறாங்க. இதற்கு அடுத்த தந்திரமா இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க நிலத்தை தான் எங்கிட்ட வாங்கணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. நீங்க எங்ககிட்ட பணமாவே நீங்க முதலீடு பண்ணலாம். அதாவது நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு லேண்ட் நீங்க எங்கிட்ட வாங்கின மாதிரி லேண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி உங்க கையில கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 லட்சமோ 25 லட்சமோ நீங்க எங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நாங்க லேண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டை மேக் பண்ணி ரிசிப்டா உங்க கையில கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. இதை நம்பி மக்கள் சிலர் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்துக்கு இவங்க ஒரு 10% வட்டிக்கு மேல நாங்க கொடுப்போம், மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. இப்படி பணம் கொடுத்த அந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் சரியா பணத்தை கொடுத்து வந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சில வாடிக்கையாளர்கள் பல வருடம் இவங்க கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது பணம் கொடுத்த பணத்துக்கு பல மடங்கா வட்டியிலே இவங்க சம்பாதிச்சதும் நிஜம்தான். சோ இந்த வாடிக்கையாளர்கள், அதாவது நியோமேக்ஸ்ல உண்மையா ஆரம்பத்தில் சம்பாதிச்ச வாடிக்கையாளர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, நியோமேக்ஸ் ரொம்ப நல்ல நிறுவனம், இவங்க தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதியை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழமா நம்புறாங்க. இந்த நம்பிய வாடிக்கையாளர்களை வச்சுதான் நியோமேக்ஸ் அடுத்ததா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் அப்படின்னா, நீங்க மட்டும் எங்க கிட்ட சம்பாதிச்சா போதுமா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க, மற்றும் சுற்றத்தார் இருக்காங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களும் இதுல சம்பாதிக்க வேணாமா, நீங்க இவங்க கிட்டலாம் போய் சொல்லுங்க, இவங்க கிட்டலாம் சொல்லி நீங்க எப்படி எங்க கிட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களையும் பணத்தை போட சொல்லுங்க, அவங்களுக்கும் உங்களை மாதிரி வட்டி சரியா போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் இன்னொரு ஆஃபரா அவங்கள டெம்ப் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வாங்கக்கூடிய வட்டி தொகையிலிருந்து உங்களுக்கும் ஒரு பகுதி வந்து சேரும் உங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபரை அவங்க மனசுல விதைக்கிறாங்க. இந்த மாதிரி பணத்துக்கு வட்டி மற்றும் ஆட்களை சேர்த்து விட்டா போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல சலுகைகளை இவங்க சொல்றது மூலியமா வாடிக்கையாளர்கள் அடுத்தடுத்து பெருகிக்கிட்டே வராங்க. நிறைய பேர் சேர்த்து விட்டுக்கிட்டே வராங்க. இந்த செயின் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இதன் மூலியமா சில கோடியா இருந்த இந்த நியோமேக்ஸோட கொள்ளை மூட்டை பல கோடியா மாறி அது பல்லாயிரம் கோடி மூட்டையாகவும் மாறிடுச்சு. இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி சில வாடிக்கையாளர்களுக்கு வட்டி தொகையை கொடுக்க மறுக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸும் புரோக்கர்ஸும் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்களே ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்ச இந்த ஏஜென்ட்ஸும் புரோக்கர்ஸும் இந்த கையில் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வாங்கின தொகையிலிருந்து இந்த கையில்
வட்டி தொகையை அடுத்த வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த வட்டி தொகையை இவங்க நிறுத்தினாங்க. அதில் இவங்க கொள்ளையடித்து பெரிய வீடுகளையும் பெரிய பங்களாவையும் இவங்க கட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செயின் கட் ஆகுது. இங்கிருந்து வாங்கின தொகையிலிருந்து இந்த கைக்கு வந்து சேர்ந்து வட்டி சேர்ந்து அடுத்த கைக்கு போய் சேரணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த செயின் கட் ஆகுது. இதனால சில வாடிக்கையாளர்களுக்கு வட்டி போய் சேராத காரணத்தினால வாடிக்கையாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியோமேக்ஸ் எங்களுக்கு வட்டி தொகையை சரியாக கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. இதனால இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மேலே சில அவநம்பிக்கை உருவாகுது. அதனால வாடிக்கையாளர்கள் இந்த நிறுவனத்தில் சேர்றதுல தடை ஏற்படுது. ஸோ இந்த செயின் கட் ஆகுது. அதாவது ஒரு வாடிக்கையாளர் கொடுக்குற அந்த பணத்து மூலியமாக அடுத்த வாடிக்கையாளருக்கு போய் சேர வேண்டிய வட்டி தொகை, அதாவது அந்த தொகையை எடுத்துட்டு வட்டியை மட்டும் அடுத்த வாடிக்கையாளருக்கு போய் கொடுக்குறாங்க. அந்த செயின் கட் ஆகிறதுனால இவங்களால சரிவர எல்லா பேருக்கும் வட்டி கொடுக்க முடியல. அடுத்தடுத்த வாடிக்கையாளர்கள் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை முன் வைக்கிறாங்க. இந்த நியோமேக்ஸ் நிறுவனங்கள், அதாவது மதுரையை ஹெட் ஆஃபீஸாக வச்சு ஆரம்பித்த நிறுவனம் ஒன்று தான் நியோமேக்ஸ். இதை வச்சு இவங்க டெவலப் ஆகி பல ஊர்களில் இவங்க கிளைகளை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வாடிக்கையாளர்களோட இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருந்த நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுடைய சேர்க்கை குறைஞ்சதுனால இவங்க ரிவர்ஸ் ஆகுறாங்க. இவங்க வட்டிகளை சரிவர கொடுக்க முடியல. இவங்க பேரில் அவநம்பிக்கை ஏற்படுது. இதனால வாடிக்கையாளர்கள் இவங்க கிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரணத்தினால நியோமேக்ஸ் நிறுவனத்தின் கிளைகள் ஒவ்வொன்றா செயல் இழக்க ஆரம்பிக்குது. கஸ்டமர்ஸோட கேள்விகளுக்கு இவங்க சரியா பதில் சொல்ல முடியல. இவங்க கஸ்டமர்ஸோட ஃபோன்ஸ்க்கு இவங்க கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. நேராக போய் பார்த்தாலும் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் எல்லாம் ஒவ்வொருவரா ஜாக்கிரதையா இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க மேல. ஸோ இந்த பணம், அந்த வாடிக்கையாளர்களுடைய பணம் ஒட்டுமொத்தமா இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்திலும் நிர்வாகிகள் வயிற்றுக்குள்ளேயும் போயிருச்சு. நியோமேக்ஸ் ஒரு போலி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்கள் புரிந்ததுக்கு அப்புறம் பல கேஸ்களை இந்த நியோமேக்ஸ் மேல வைக்கிறாங்க. நியோமேக்ஸ் நிறுவனர்கள் எல்லாம் தலைமறைவாகிறாங்க. அதனுடைய ஏஜென்ட்ஸ், அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸும் கூட தலைமறைவா ஆயிடுறாங்க. நியோமேக்ஸ் நிறுவனர்களை ஒரு டயத்தில் பிடிச்சி போலீஸ் சிறையில் போடுறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிருது. இவங்க வெளியில வந்துடுறாங்க. நியோமேக்ஸோட ஏமாற்றத்தை புரிந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் விழுகிறாங்க. ஆனாலும் சில வாடிக்கையாளர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க. நியோமேக்ஸை அப்போஸ் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு மீட்டிங்கை போட்டு இவங்க கேஸையும் ஃபைல் பண்ணிக்கிட்டே வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்கெங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் அவங்க முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காட்ஸ் கிரேஸ், இந்த பணம் எல்லாம் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ரீசன் நியூஸ் என்னன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரை நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நியோமேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றாய் கூடி போய் நாங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் இவ்வளவு கூட்டத்தை பார்த்து நாங்க எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை மட்டும் உள்ள அலோவ் பண்றோம்னு சொல்லிட்டு 4-5 பேர் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. அமைதியா இருக்கிறத விட இந்த மாதிரி செயல்பாடுகள் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். கங்க்ராட்ஸ் நியோமேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ். டியர் வியூவர்ஸ் மற்றும் நியோமேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ், இந்த ஜெய்ரஸ் உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான். அண்ட் நியோமேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ், இந்த ஜெய்ரஸ் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் இதோ. நியோமேக்ஸில் நீங்கள் பணத்தை தொலைச்சிட்டிங்க. நீங்கள் தொலைத்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி பெறுவீங்க அப்படின்னு 100% நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஆனால் தொலைத்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு 100% என்னால் எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் தொலைத்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பட் வேறு ஒரு ரூபத்தில் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பட்ட அனுபவம் பெருசு. எப்படி ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்றத நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மற்றும் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் சொல்லி செல்லுங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்ட மாதிரி உங்களுடைய சந்ததிகள் ஏமாற்றப்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். மேலும் இந்த தொகை அது மூலியமாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு நேரத்தில் நீங்கள் தொலைச்சி போகாமல் இருக்கிறதும் நீங்கள் இந்த விட்ட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பட்ட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.